எஸ்டி இந்தியாவில் ஸ்க்ராம்பிள் 350 லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் எக்ஷோரூம் டெய்லி. நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிளாசிக் லெஜெண்ட்ஸ் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ராம்பிள் 350 மட்டும் கொண்டு வரல. பிஎஸ்ஏவோட ஸ்க்ராம்ப்ளர் 650, அதாவது டபுள் ஸ்க்ராம்ப்ளர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா புது 334cc லிக்விட் கூல் சிங்கிள் சிலிண்டர் என்ஜின், அதை வந்து கட்டார் என்ஜின் சொல்லிட்டு எஸ்டி கால் பண்ணுறாங்க. இதோட மேக்ஸிமம் பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 30 PS 8100 RPMல, டார்க் வந்து 30 Nm 6750 RPMல. ப்ரீவியஸ் வண்டி கூட கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 0.9 PS அதிகம், 1.8 Nm அதிகம். ஸோ ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இல்லை, பட் ஸ்டில் இன்க்ரிமெண்டல் சேஞ்சஸ். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 30-30-30 ஃபார்முலா ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அதாவது 30 PS 30 Nm, அதே மாதிரி ஃபியூல் எக்கானமியும் பார்த்தீங்கன்னா 30 km/L கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. 6-speed டிரான்ஸ்மிஷன் தான், ஆப்வியஸ்லி ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்ட் கிளட்ச் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் என்ஜின் வந்து ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா ஹரிசான்டலாக மவுண்ட் பண்ணியிருக்காங்க, பெட்டரான ஹீட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அப்புறம் எக்ஸாஸ்ட் வந்து சென்டராக ரவுட் பண்ணியிருக்காங்க, பெட்டரான வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக அரவுண்ட் சேஸி சுற்றி. ஸோ சிக்னிஃபிகன்ட்லி நம்ம பார்த்தோம்னா இந்த வண்டி 8 kg லைட்டராக இருக்குது. இதுதான் வந்து ரொம்ப பெரிய ஹைலைட்டே. ஸோ ட்ரைவ் வெயிட் பார்த்திங்கன்னா 174 kg, பழைய மாடலோடது 182 kg. இதுக்கு ஒரு மெயின் காரணம் என்னென்னா ட்வின் எக்ஸாஸ்ட் செட்டப் வந்து கிடையாது. ஏன்னா இப்போ சிங்கிள் எக்ஸாஸ்ட் யூனிட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் க்ளீனரான லுக் கொடுக்குது. பட் நிறைய பேருக்கு இந்த டோல் எக்ஸாஸ்ட் பிடிச்சது. பட் என்னை பொறுத்தளவுக்கு இது இன்னும் கொஞ்சம் பார்க்க ப்ரீமியமாகவும் இருக்குது. ப்ளஸ் ஆடட் வெயிட் அட்வான்டேஜ், அதாவது கம்மியான வெயிட் அட்வான்டேஜ். அப்புறம் 3 ரைட் மோட்ஸ் இருக்குது, ரோடு, ரெயின், ஆஃப் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த்ராட்டில் ரெஸ்பான்ஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இன்டர்வென்ஷன்லாம் வந்து மாறும் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் போட்டிருக்கிற மோடுக்கு ஏற்ற மாதிரி. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபெமிலியரான டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் இருக்குது. ரியரில் பார்த்தோம்னா ட்வின் ஷாக் அப்சர்வர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து லாங்கர் ட்ராவலுக்காக வந்து டியூன் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த இட்ஸ் அ ஸ்க்ராம்ப்ளர், ஸோ மைல்டு ஆஃப் ரோடிங்க்கும் ப்ளஸ் ரஃபான சர்ஃபேஸஸில் வந்து நல்லா போகிற மாதிரி, ப்ளஸ் வந்து லாங் ரைட்ஸ்க்கும் செட் ஆகிற மாதிரி, ஈவனான ப்ளைனான ரோட்ஸ்லையும் செட் ஆகிற மாதிரி வந்து இந்த வண்டி நாங்கள் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா 320 mm ஃப்ரண்ட் டிஸ்க்கு, 240 mm ரைடர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்போக் வீல்ஸ் அந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. 190/19 செக்ஷன் ஃப்ரண்ட்டு, 140/70/17 ரியரு, செமி நாப் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 13 mm அதிகமாக இருக்குது, 813 mm. ஏன்னா வந்து சிங்கிள் பீஸ் ரிப்ட் சேடில் வந்து கொடுத்துருக்கிறதுனால. வீல் பேஸ் பார்த்திங்கன்னா 1403 mm. ஸோ வீல் பேஸ் வந்து ஷார்ட்டராக கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃப்ளிக் பண்ணுற எபிலிட்டி இந்த ஸ்க்ராம்பிள் 350க்கு கொடுக்கணும். மெயினாக டைட் ஸ்பேஸஸில், கார்னர்ஸில் ஓட்டும்போது, ஆர் ஈவன் நேரோ ட்ரைல்ஸில் வந்து ஓட்டும்போது வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக. ப்ளஸ் ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 12.5 liters. ஸோ இந்த தியரிட்டிக்கலி இந்த விஷயங்கள்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ரைட் ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ காக்பிட்டில் நம்ம பார்த்தோம்னா டிஜிட்டல் சிஸ்டம் அண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஒரு வைடான ஹேண்டில் பார் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி அந்த கன்சோலில் வந்து நிறைய கனெக்டிவிட்டி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் ஸ்விட்ச் கியர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமான ஃபினிஷஸ் இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. டீசெண்டாக இருக்குது இந்த ப்ரைஸ்க்குன்னு சொல்லலாம். அப்புறம் எல்இடி லைட்டிங் கொடுத்துருக்காங்க, போத் எண்ட்ஸில் சிக்னேச்சர் எல்இடி டெய்ல் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, டர்ன் இண்டிகேட்டர்ஸும் அந்த மாதிரி தான். ஃப்ரண்ட் பீக் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப காம்பாக்டான ட்ரெயில் செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சைட் பேனல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்ட் ஃபினிஷில் ஒரு ப்ராப்பரான ஓல்ட் ஸ்கூல் ஸ்க்ராம்பிள் ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 69 நம்பர் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பர் போர்டு கொடுத்துருக்காங்க, காம்படிஷன் நம்பர் போர்டு, அந்த ஸ்க்ராம்பிள் ஃபிலாசபியை வந்து இன்டாக்ட் பண்ணுறதுக்காக. இந்த டேங்க் கிராஃபிக்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, ஸ்போர்ட்டியாகவும் இருக்குது, க்ளீனாகவும் இருக்குது நான் சொல்லுவேன். அப்புறம் ஆப்வியஸ்லி அந்த நியூ சீட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுவும் வந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷான வைப்பு கொடுக்குது. மொத்தம் 4 கலர்ஸ், லெகசி பிளாக், ஓஜி எல்லோ, ரோக் ரெட்டு, அப்புறம் ராலி ப்ளூன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி இல்லாமல் எஸ்டி வந்து ஆப்வியஸ்லி பிஎஸ்ஏ ஸ்க்ராம்பிள் 650 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,24,000. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூகேயில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அப்புறம் வந்து இப்போ இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வண்டி பேசிக்காக பார்த்திங்கன்னா கோல்ட் ஸ்டாரோட சிப்ளிங் தான் ஆப்வியஸ்லி. ஸோ இதில் வேரியன்ஸ் நம்ம பார்த்தோம்னா ரேவன் பிளாக் கலருக்கு வந்து 3,25,000, விக்டர் எல்லோக்கு வந்து 3,32,000, தண்டர் கிரேக்கு டாப் அண்ட் ஓஷனுக்கு வந்து 3,41,000. எல்லாமே எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ். பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா சேம் 652cc, நல்ல டார்க்கியான அந்த லிக்விட் கோல்டு சிங்கிள் சிலிண்டர் என்ஜின், DHC 4-valve என்ஜின் இருக்கிறது. ட்வின் ஸ்பார்க் ப்ளக்ஸும் கொடுத்துருக்காங்க. 44.5 bhp மேக்ஸிமம் பவர், 50 Nm வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் லோவஸ் 4000 RPMல கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஆப்வியஸ்லி இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஹெவிலி டார்க் ட்ரிவன். ஸோ ஒரு ரொம்ப டிஸ்டிங்டிவான ஒரு கேரக்டர். மெயினாக அந்த 650cc செக்மெண்ட்டில் மெயினாக ராயல் என்ஃபீல்ட்ஸ்க்கு ஆப்போசிட்டாக நம்ம யோசிச்சோன்னா மெயினாக இதோட ரைவல் வந்து பார்த்திங்கன்னா பேர் தான்.
ஸோ இது பார் 650க்கு எகென்ஸ்டாக தான் இந்த வண்டி வந்திருக்கு. ஸோ இந்த வண்டியோட ரிவ்யூ சீக்கிரம் நான் கொண்டு வரேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த வண்டியோட டிமென்ஷன்ஸ் பார்த்தோம்னா சீட் ஹைட் லோவான சீட் ஹைட் தான், 820 mm. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப ஷார்ட்டான வீல் பேஸ் தான் கொடுத்துருக்காங்க, 1465 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகேஷான 187 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ பார்ப்போம், ஆன் பேப்பர் ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. ஸோ இந்த வண்டி சஸ்பென்ஷன் படி பார்த்தோன்னா 41 mm டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ரியல் ட்வின் ஷாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் போக் வீல்ஸ்லாம் இந்த வண்டி ரன் ஆகுது. 110/80 செக்ஷன் 19 inch ஃப்ரண்ட்டு, 150/70 செக்ஷன் 17 inch ரியர் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் 320 mm ஃப்ரண்டஸ்க்கு. பிரம்போவோட ட்வின் பிஸ்டன் ஃப்ளோட்டிங் கேலிபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டுவல் சேனல் ஐபிஎஸ் சிஸ்டம் ஆப்வியஸ்லி கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 250 mm கொடுத்துருக்காங்க. அது பிரம்போவோட சிங்கிள் பிஸ்டன் ஃப்ளோட்டிங் கேலிபரோட கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இந்த வண்டியில் இன்னொரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் நைஸ் ஃபார் ஸ்க்ராம்ப்ளர். ஸோ இந்த மோட்டர் சைக்கிள் மெயினாக நம்ம பார்த்தோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏஸ்தெட்டிக்ஸ் பார்த்தோம்னா நல்ல ஒரு ரேலி ஸ்டைல் பீக் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல அப்ஸ்வெப்டான எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் நைஸ், மெயினாக ஆஃப் ரோடிங் அந்த கண்டிஷன்ஸில் ஹெல்ப்ஃபுல் ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறம் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா செமி நாபி டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார் கிராஸ் டியூப் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட் லேம்ப் இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஓவரால் பிஎஸ்ஏவோட ரொம்ப பழைய ஓல்ட் ஸ்கூல் ஸ்க்ராம்ப்ளர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்குது இந்த வண்டியில் பார்க்கும்போது மெயினாக 65 அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷன் நம்பர் போர்ட் கொடுத்துருக்காங்க. வெளியே மார்க்கெட்டில் இந்த வண்டியோட பேரே ஸ்க்ராம்ப்ளர் 65 தான். ஸோ இந்த வண்டிக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 4 years 50,000 ஸ்டாண்டர்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. அது 6 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் அப் டு 8 வருஷம். ஏஎம்சி கவரேஜும் கொடுக்குறாங்க 5 வருஷம் அக்ராஸ் இவங்களோட 400+ சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அவுட்லெட்ஸில். ஸோ இந்த வண்டி பார்க்க ரொம்பவே யூனிக்காக இருக்குது. பட் எகெயின்ஸ்ட் காம்படிஷன் அண்ட் எவ்ரி திங் ப்ளஸ் ரைட் ரிவ்யூ சீக்கிரம் நம்ம சேனல் கொண்டு வரேன். நீங்கள் கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த மீட் பண்ணுறேன். See you all again. Take care.